வணக்கம் சார். யூசுவலாகவே நம்ம இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு பேசணும்னா ஒரு யங்ஸ்டர் எப்படி ஆரம்பிக்கணும், ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கினதுலேருந்து ஒரு லாங் டேர்ம்க்கு எப்படி பிளான் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட்க்கு எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு இந்த பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இல்லை மிட் ஸ்டேஜில் இருக்கிறவங்கள நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுகிறோம். ஆனால் ஒரு ரிட்டையர் ஆனவங்க ரிட்டையர்மெண்ட் இப்போ தான் நான் இருக்கேன், இப்போ தான் என் கையில் வந்து அந்த கார்பஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பிளான் பண்ணுறதுல இன்வெஸ்ட் பண்ணுறதுல நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ ரிட்டையர் ஆகி இப்போ தான் கார்பஸ் என் கையில் இருக்குது, ஒரு பல்கான அமௌண்ட் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க அவங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் தான் எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ரீசெண்டாக நமக்கு 2000 அந்த லாஸ்ட்டு பட்ஜெட்டில், இந்த பட்ஜெட்டுக்கு முந்தின பட்ஜெட்டில் டேக்ஸ் ஸ்லாப் பார்த்துருந்தீங்கன்னா அந்த 12 lakhs வரைக்கும் கூடிய இருக்கக்கூடிய அந்த இன்கம், அந்த 87A ரிபேட்லாம் வச்சு நீங்கள் எம்ப்ளாய்டாக இருந்தால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வச்சு எடுத்து 12.75 lakhs வரைக்குமே உங்களுடைய வருஷ இன்கம் இருந்ததுன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டாத ஒரு சூழ்நிலையில் டாக்ஸேஷன் நமக்கு வந்துருச்சு. ஸோ இது நம்ம ரிட்டையரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம். ஸோ இன்னி தேதிக்கு ஒரு கப்புள், ஒரு ரிட்டையர்டு கப்புள், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்கள்ட்ட 3 crores வரைக்கும் கூட கார்பஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 crores கார்பஸை ஒரு சேஃபாக இருக்கக்கூடிய சில ஃபண்ட்ஸில் போட்டு 8% வரைக்கும், யூஸ்வலாக நீங்களும் நானும் ஒரு சேஃப் ஃபண்ட்ஸில் போடுறதுக்கு பற்றி எல்லோரும் யோசிக்கிறதுக்கான முதல் ரீசன், சார் ரொம்ப டாக்ஸேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், இது வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் மாதிரியான டெட்டு பாண்டு இல்லை நீங்கள் ஃபிக்ஸ்டாக அந்த IDCWலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு எனக்கு டாக்ஸேஷன் ஜாஸ்தி ஆகிடும். வேலை பார்க்குற சமயத்தில் என்னோட ஸ்லாப் ரேட்டில் வந்ததுன்னா ஆல்ரெடி அவங்க சம்பாதிச்சிட்ருப்பாங்க, அதுலேயும் இது போய் ஆட் ஆகி அவங்க இதை ப்ரெஷரை இன்னும் ஜாஸ்தியாக்கி, இதுதான் 90% பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போய் பணம் போடுறதுக்கு. ஃபிக்ஸ்டு இன்கம்னா ரிஸ்க் ஜாஸ்தியாக மாதிரி டெட் ஃபண்ட்ஸு, பாண்ட்ஸு, IDCW அந்த மாதிரியான ஃபண்ட்ஸ், இந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ்லாம் IDCWன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு கொடுத்துரும், மாசாந்திரமாக கொடுக்கும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க, இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க, உங்களுடைய விருப்பத்தை தகுந்தாப்போல். இப்போ இந்த டாக்ஸேஷனுடைய சேஞ்சஸ் வந்ததுனால இந்த மாதிரியான ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய ஒரு அட்ராக்ஷனே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் 3 கோடி ரூபாயை போட்டு 8%ல் 24 லட்சம் ரூபா நம்ம அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணால் குடிக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரில் அவங்க பேரில் போட்டுக்கிட்டாங்கன்னா 2 பேரும் அந்த 60, இல்லைன்னா யூஸ்வலாக வந்து ஒய்ஃப் இஸ் அ ஹோம் மேக்கர், இல்லை ஹஸ்பண்ட், இவங்க 2 பேரும் சேர்த்து 3 crores 12 lakhs அவங்களுக்கு வேறு எதுவும் இன்கம் சோர்ஸ் இல்லாத பட்சத்தில் ரொம்பவே அட்ராக்டிவான ஸ்கீம்ஸ், ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது, ரொம்ப சேஃப்டியாக விளையாடலாம். இன்ஃபேக்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் ஆகட்டும், போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸ் ஆகட்டும், இன்ஃபேக்ட் அதிலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கம்மி தான். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே ஏகப்பட்ட கேட்டகரிஸ் வந்து இந்த டாக்ஸேஷன் சேஞ்சினால ரொம்ப அட்ராக்டிவாக இப்போ மாறி இருக்குது ஒரு ரிட்டையரீஸை பொறுத்த வரைக்கும். சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசுகிறோம். பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த ரிட்டையர் ஆக போகிறவங்களுக்கு நிறைய எமோஷ்னலாக கொஞ்சம் கனெக்ட் ஆகிருப்பாங்க, கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்கும்போது அவங்க எவ்வளோ முன்னாடியே, அதாவது ரிட்டையர் ஆகிறதுக்கு எவ்வளோ முன்னாடியே அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை, ரிட்டையர்மெண்ட் கார்பஸை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் சார்? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது இப்போது நிறைய பேர் நான் வந்து என்னுடைய லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்போ, சார் நீங்கள் இவ்வளோலாம் பேசுகிறீங்க, இவ்வளோ இடத்துல போய் பேசுகிறீங்க, நீங்கள்லாம் பேசுகிறத பார்த்தா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷா ரிட்டையரே ஆகாமலே இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரிலான கேள்விகள்லாம் நமக்கு வந்து சந்திக்க நேரிடுது. நம்ம சொல்கிற பதில் என்னென்னா, நம்ம 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி எல்லோரும் ரிட்டையர் ஆனாங்க தான், நல்லா இது நடத்தினாங்க. பட் இப்போ கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2004க்கு முன்னாடி கவர்மெண்ட் சர்வீசஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஃபிக்ஸ்டு பென்ஷன் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. டெஃபினிட் பெனிஃபிட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை, நீங்கள் இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துட்டீங்க, உங்களோட லாஸ்ட் ட்ரான் சேலரி கடைசியாக நீங்கள் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிறப்போ நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க, இந்த 2 ஃபேக்டரையும் வச்சு உங்களுக்கு ஒரு பென்ஷனை வந்து அவங்க டிசைட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. லைஃப் லாங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்களோட டிபெண்டன்ஸ் அண்ட் சர்வைவர்ஸ்க்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட்டே அந்த ஸ்கீமை எடுத்துகிட்டு NPSக்கு போயிட்டாங்க கம்ப்ளீட்டாக. 2004க்கு அப்புறம் யார் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க NPSக்கு போயிட்டாங்க. மார்க்கெட் ரிலேட்டட், அது மார்க்கெட்டில் வந்து எப்படி போகுதோ NPS மேலேயும் கீழேயும். ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட் மாதிரி ஒரு பெரிய மிஷினரியே ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரச்ச பென்ஷன் மாதிரி விஷயங்களில், ஏன்னா நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம், PF கிராஜுவிட்டி இதெல்லாம் வச்சு நான் கல்யாணம் பண்ணேன், பசங்களுக்கு படிக்க வச்சேன் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த PF ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது ரொம்ப ஒரு நிச்சயமான விஷயமா இல்லாமல் மார்க்கெட் லிங்க்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கவர்மெண்ட் ரொம்ப டாப்பில் இருந்து அதை மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து ஒரு அப்டேட் வரைச்சு நம்மளோட ஒரு EPFஆக இருக்கட்டும், சில பேர் EPFல இருப்பாங்க, சில பேர் NPSல இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்டாச்சுவேட்ரி ரிட்டையர்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குற பட்சத்தில்
உங்களுடைய மாத சம்பளத்துலேருந்து ஒரு 12% 14% பேசிக் ப்ளஸ் டிஏலேருந்து போகும்னு சொல்லுவாங்க. அது போகட்டும். அதுவே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவே ஒரு நல்ல ஒரு சைஸபிள் தொகையாக வந்து உங்களுக்கு மாறும். அதை தவிர்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு பெருசாக இப்போது எவ்வளவோ பேர் எவ்வளவோ விஷயங்கள் சொன்னாலும் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றார் போல் 5,000 10,000 லாங் டேர்மில் பிளான் பண்ணாலே போதும். இது வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட்டுங்கிறதுனால ரொம்ப இதில் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துட்டு திடீர்னு அடுத்த நாள் காலையில் எங்கேயுமே நம்ம வேலைக்கு போக வேண்டாம், நம்ம வீட்டிலேயே இருக்கணும் அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ரொம்ப பெரிய ப்ராப்ளமே ஒழிய, இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நீங்கள் அந்த ரிட்டையர்மெண்ட் ப்ராடக்ட்ஸும் சின்னதாக சேவிங்ஸும் பண்ணி வச்சுருந்தாலே போதுமானது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப சேஃபான ப்ராடக்ட்ஸில் போட்டு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் வந்துட்டதுனால, ஸோ ஏன்னா இன்னமும் போக போக ரிஃபார்ம்ஸ்லாம் டாக்ஸேஷன் ரிஃபார்ம்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகும். இந்த பட்ஜெட்லேயே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 3 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தா நில் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்குயர்மெண்ட் நிறைய பேர்லாம் வந்து ரெக்வஸ்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்னும் மேபி 5-10 இயர்ஸில் மாறும். பட் ஆல்ரெடி இந்த 12 லட்சம் வரைக்கும் நில் டாக்ஸஸ்ங்கிற மாதிரி விஷயங்களே. ஸோ நீங்கள் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் சேலஞ்சிங்கே ஒழிய ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் அந்தளவுக்கு சேலஞ்ச் இல்லை. அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சர்வீஸ் கிளாஸ் அப்படின்னாக்க ரிட்டையர்மெண்ட்டு ப்ராடக்டில் போய் கை வைக்காமல் இந்த கல்யாணத்துக்கு இதுக்கு எஜுகேஷனுக்கு அப்படின்னு அப்பப்போ கை வைக்காமல் அதை தவிர்த்து அவங்களுடைய லைஃபோடைய பிளானிங் இதை பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுடைய கடமைகளை முடிச்சுட்டாங்கன்னா இது கண்டிப்பாக ஃபினான்ஷியலி அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி என்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணி எஸ்டபிள்யூபி எடுத்துக்கலாம் பென்ஷனுக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கவங்களா இருக்கட்டும், அந்த ரிட்டையர் ஆகிறதுக்கு எவ்வளோ காலம் முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம சார்ட் அவுட் பண்ணணும், எஸ்டபிள்யூபி எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எப்போலேருந்து அதை பிளான் பண்ணுவோம் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் அப்படின்னாங்க, நீங்கள் வந்து இப்போ என்பிஎஸ் ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி 2 மாதம் முன்னாடி ஒரு ரூல் மாற்றினாங்க. இது வரைக்கும் இப்போ ஒருத்தருடைய என்பிஎஸ்ல 1 கோடி ரூபா தொகை சேர்ந்துருக்குன்னு வைங்க, 60% தான் நீங்கள் வந்து லம்சமாக எடுக்கலாம். லம்சம்னா ஒரு சேர்க்கை எடுக்கிறது, அது டேக்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த 60% 80% மாற்றிட்டாங்க என்பிஎஸ்ல. அதுலேயும் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கோல்டு இடிஎஃப் உள்ளே கொண்டு வராங்க, சில்வர் இடிஎஃப் உள்ளே கொண்டு வராங்க. இந்த 60% 80% ஆக்கிட்டாங்க. இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 20% இந்த ஆன்விட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லுவாங்க, இன்சூரன்ஸ்னு. ஸோ நீங்கள் என்பிஎஸ் மாதிரி இதில் தான் உங்களுடைய 100% பிளானிங் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் அந்த கார்பஸ் கையில் வரதே உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் போது தான் வரும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 80% ஆன்விட்டைஸ் பண்ணிவிட்டு வெறும் 20% மட்டும்தான் லம்சம்மில் எடுக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய டிசிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அந்த ரிட்டையர்மெண்ட்டில் கார்பஸ் கையில் வர வரைக்குமே நீங்கள் டிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம புதுசாக எதுவும் முன்னாடியே போடணுங்கிற அவசியம் இல்லை. பட் இதை தவிர்த்து இந்த ஸ்டாச்சுட்டரி ரிட்டையர்மெண்ட் ப்ராடக்ட்ஸை தவிர்த்து நீங்களே உங்களுடைய இதில் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லலாம் எஸ்ஐபி போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச மட்டும் ரிட்டையர் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 or 5 இயர்ஸ் முன்னாடி, மினிமம் 3 or 5 இயர்ஸ் முன்னாடி அந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்லேருந்து எடுத்து ஒரு கன்சர்வேட்டிவ் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு அந்த மாதிரி ஃபண்டில் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ தட் நமக்கு வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் நெருங்குறப்போ அந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி இல்லாமல், இப்போ லாஸ்ட்டு ஒரு 1.5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்னென்னவோ ஹை பண்ணுது என்னவும் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் போர்ட்ஃபோலியோவில் பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் இல்லை. பட் அதே சமயம் வந்து நம்ம இதையே ஒரு வருமானமாக நினச்சி இதுலேருந்து வருமானம் எடுத்து தான் நம்ம சாப்பிட்ணும், முதல்ல கை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்து கொஞ்சம் கடினமான சூழ்நிலை. ஸோ நீங்கள் ஒரு 3 to 5 இயர்ஸ் முன்னாடியே எடுத்து வேறு இதில் ஃபண்ட்ஸில் கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா ஃபண்ட்ஸும் சேர்ந்து என்பிஎஸ்ஸு இல்லை இபிஎஃப் இல்லை பிபிஎஃப்ல போட்டு வச்சிங்கன்னா அது அப்புறம் இந்த எஸ்ஐபி இதெல்லாம் சேர்த்து ரிட்டையர்மெண்ட்டில் நீங்கள் ஒன் டைமில் ஒரு சேர்க்க டிசிஷன் எடுக்கலாம். அதுதான் நல்ல அப்ரோச். ஓகே, ஃபினான்ஷியல் பிளானிங் பேசும்போது நம்ம எடுத்த உடனே இன்சூரன்ஸ் தான் எல்லாருமே பேசுவோம். குறிப்பாக இந்த ரிட்டையரிஸ்க்கு வந்து டேர்ம்லாம் நிறைய பேர் 60 இயர்ஸில் க்ளோஸ் ஆகிற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸை தாண்டி ரிட்டையரிஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான இன்சூரன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது செக்லிஸ்ட் இருக்கா? டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்ன விஷயம். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட சர்வீஸ் இயர்ஸ் 60 வயசில் நான் ரிட்டையர் ஆக போகிறேன்னா 60 வயசு வரைக்கும் தான் டேர்மே எடுத்திருப்பாங்க. 30 வயசில் 40 வயசில் டேர்ம் எடுக்கிறப்போ அதை பெருசாக நீங்கள் வாழ்க்கையில் சம்பாதிச்சு என்னெல்லாம் கார்பஸ் கொண்டு வரணுமோ அதை ரிட்டையர்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கு மேலே யூஆர் நாட் அ எர்னிங் மெம்பர், இதுக்கு மேலே நீங்களும் ஒரு ஸ்பெண்டிங் மெம்பர் தான். அதனால் உங்களோட டேர்முக்கான இது அவசியம் இல்லை. பட் ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒரு 45 அந்த 40-45 ரீச் ஆன யாராக இருந்தாலும் அவங்க ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் அதெல்லாம் கூட சொல்கிறாங்க.
கிரிட்டிக்கல் இல்னஸ்லாம் கூட வந்து உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு பேசிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபேமிலி ஃப்ளோட்டர் அப்படிங்கிறது நீங்கள் அந்த 45 வயசுக்கு முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுறதுங்கிறது ஈஸி. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ப்ரீமியம் கூட்டுவாங்க. நீங்கள் எப்போ 45 தாண்டுறீங்களோ அப்போ ஒரு ப்ரீமியம் கூடும். 50 எப்போ தாடுறீங்களோ அப்போ ஒரு ப்ரீமியம் சைஸபிளாக கூடும். அதாவது வருஷம் கூடுறதுங்கிறது நாமினலாக இருக்கும். பட் 45லேருந்து அந்த 50 ப்ராக்கெட்டை முடிச்சு 50 தாண்டுறப்போ சைஸபிளாக 25-35% கூட உங்களோட ப்ரீமியம் ஜம்ப் ஆகும். பட் அது ஸ்டில் ஓகே. ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ப்ரீமியம்கான இதுவே, அதாவது உங்கள்கிட்ட பாலிசி இருந்ததுன்னா ப்ரீமியம் ரைஸ் ஆகும். பாலிசியே இல்லைன்னா கவர் கொடுக்குறதே ரொம்ப கஷ்டம். திடீர்னு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ப்ரீமியம் இயர்லி அப்படின்னு சொல்லி அந்த ப்ரீமியம் வந்து நம்ம புதுசாக போய் எடுக்கிறப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ எல்லாருக்குமே சைக்கலாஜிக்கலாக நம்ம இது கட்டணுமா, இது நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எப்போ ஒரு தரம் தனக்கு ஒரு அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிற ஒரு இது வராத வரைக்கும் கட்டணமா வேணாமா அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருப்பாங்க. பட் ஒரு தடவை அது ஹிட் ஆச்சுன்னா அது ரொம்ப எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரே சமயத்தில் 5 lakhs 10 lakhs போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை வந்து யார் ஒருத்தர் இன்னும் அந்த 45 ஏஜ் ப்ராக்கெட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுறது பெட்டரு. இல்லை நான் ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட்டில் நிற்கிறேன், எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸே இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த ப்ரீமியமை உங்களுக்கு இன்சூரன்ஸில் கட்டுறதுக்கு இது இல்லை அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் அந்த தொகையை ஒரு எஸ்ஐபியாவது போடுங்க. லைக் ஏதோ ஒரு நல்ல ஃபண்டில் கூட எனக்கு வருஷத்துக்கு அவங்க 70,000 ரூபா கேட்குறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகவே இல்லைன்னாக்க அந்த ப்ரீமியமே எனக்கு வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே ப்ரீமியமை எடுத்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்லேயோ இல்லை நல்ல ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்லேயோ எஸ்ஐபி மாதிரியாக போட்டுட்டு வரலாம். 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் நான் எஸ்ஐபியாவே போட்டு வந்துட்டேன் அந்த 70,000 75,000 ரூபான்னா அதுவே உங்களுக்கு 3.5 to 4 லட்ச ரூபா நீங்கள் போட்ட தொகையே ஒரு 3 to 3.5 லட்ச ரூபா வந்துடும். அதுக்கு மேலே மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் அதுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் கார்பஸ் ஃபண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு கட்டுற பணங்கிறது நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகாத மட்டும் அது ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். சரி, சில பேருக்கு அந்த ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம கட்டணமா, நமக்கு தான் எதுவும் ஆகாதே, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோமே அப்படின்னு. அவங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி எஸ்ஐபியாக இதை பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக அட்வைசரி. ஏன்னா நம்மளுடைய பணம் தான், நமக்கு என்னைக்காவது ஒரு தேவைன்னா நம்மளே நமக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க போகிறோம். அந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் சொல்கிறப்பட விஷயம் அது. ஒரு ரிட்டையரீஸ் அவங்க 60+ இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ஸ் கண்டிப்பாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆஃபீஸில் கொடுக்குற ஒரு இன்சூரன்ஸில் பேரண்ட்ஸை கவர் பண்ணுறதோ இல்லை தனியாக அவங்க இன்சூரன்ஸ் எடுத்து அதில் பேரண்ட்ஸை கவர் பண்ணுற மாதிரியோ செஞ்சாங்க அப்படின்னா ரிட்டையரீஸ்க்கு அது என்எஃப் தானா? ரிட்டையரிஸுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபேமிலி ஃப்ளோட்டரில் வந்து இப்போ அந்த 60 வயசு தாண்டினவங்களை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ளோட்டரில் இருந்தாங்கன்னா செக்ஷன் 80Dன்னு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமெண்ட்டில் இருந்தீங்கன்னா 50,000 rupees வரைக்கும் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான கிளைமை வந்து டிடக்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒர்க்கிங் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு சன் டாட்டர் அவங்களுடைய அப்பா அம்மாவை சேர்த்துக்கிறது இல்லை அவங்களுடைய பேர்லேயே ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு 80Dயில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஃபார் டிடக்ஷன் இருக்குது. ஓல்டு ரெஜிமெண்ட்டில், நியூ ரெஜிமெண்ட்டில் கிடையாது. பட் இதெல்லாமே வந்து ரொம்பவே ஒரு இண்டிவிஜுவலான விஷயம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது போதுமா போதாதா அப்படிங்கிறது ரொம்பவே அதுவும் இருக்கலாம். அதை தாண்டி நீங்கள் எஸ்ஐபியாக பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸும் பண்ணலாம். இல்லை நீங்கள் சின்னதாக ஒரு அம்பர்லா பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 20 லட்சத்துக்கு நான் வந்து உங்கள் ப்ரைம் நான் யார்கிட்ட மெயின் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறேனோ அந்த இன்சூரன்ஸில் நான் பார்த்துக்கிறேன் சார், உங்கள்கிட்ட நான் ஒரு அம்பர்லா மாதிரி ஒரு 20 லட்சத்தை தாண்டினா மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்துக்குவேன் அப்படிங்கிறப்ப ப்ரீமியம் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி அம்பர்லா பிளான், டாப் அப் பிளான், அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா எவ்வளவு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40-45ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் அது அப்படியே ஒரு கண்டினியூட்டியில் ஒரு மாதிரி ஓடி நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். நம்ம ஸ்டார்ட்டே பண்ணலைங்கிற பட்சத்தில் சன் டாட்டருடைய எம்ப்ளாய்மெண்ட்டோட இதில் உள்ள வரதோ எஸ்ஐபியோ இல்லை இந்த மாதிரியான அம்பர்லா இதுவோ அதை மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸில் முக்கியமான விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணி தன்னைத்தானே கவர் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இன்சூரன்ஸ்க்கு அப்புறமா நம்ம ரிட்டையர்மெண்ட்டில் அவங்களுக்கு அந்த கார்பஸ் வந்திருக்கு அப்படின்னு பேசும்போது ஸ்டாண்டர்டாக நிறைய பேர் பண்ணுறது அந்த அமௌண்ட் எடுத்து ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க, மிச்சத்தை எஃப்டி போட்டுடுறாங்க. ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் அந்த கார்பஸ் எடுத்துகிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, குறிப்பாக ரெண்டல் இன்கம் அதுக்காக ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல டெசிஷன் தானா? அதாவது இது வந்து ரொம்பவே
நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா இப்போ ஒரு 30 வயசு 35 வயசில் இருக்கிறவர்கிட்ட போய் நீங்கள் வீடு வாங்குறது ஒரு மேத்தமேட்டிக்கலாக ஃபினான்ஷியலாக ஒரு கிரேட் டிசிஷன் இல்லை சார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இதுவும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இல்லை சார் என்னுடைய கனவே ஒரு வீடு வாங்கணுங்கிறது தான், எங்கள் அப்பா அம்மாவை தங்க வைக்கணும், நான் தங்கணும் அப்படிங்கிற மாதிரியா. இப்போ பட் ரிட்டையர் ஆகிட்டாங்க, இவ்வளோ வருஷம் இருந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே உங்களை சுற்றி பாருங்களேன். இப்போது சென்னையில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஏரியாவில் வீடு வாங்குறீங்க, 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறீங்க அப்படின்னாக்க அந்த 1 கோடி ரூபா வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு 25,000 30,000 ரூபாய்க்கு மேலே ரெண்ட் வரதில்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் இஎம்ஐ எவ்வளோ கட்டுறீங்கிறத விட்டுருங்க, ஃபுல் கேஷ்லேயே வாங்கிடுறாங்க. 1 கோடி ரூபா இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு புது பில்டர்கிட்ட வாங்கிடுறாங்க. 25,000 30,000 ரூபாய்க்கு அது வாடகைக்கு போகுது. வருஷம் இந்த கார்பரேஷன் டேக்ஸு அது இதெல்லாம் போக ஒரு 3 3.5 லட்ச ரூபா அவங்களுக்கு ரெண்டல், நெட் ரெண்டல் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறது டேக்ஸஸ்ஸு, மெயின்டெனன்ஸு, மராமத்து, ஒருத்தர் போயிட்டு இன்னொருத்தர் வரத்துக்குள்ளே நீங்கள் நடத்துகிற ஒரு டெனண்ட் போயிட்டு இன்னொரு டெனண்ட் வரத்துக்குள்ளே இருக்கிற இது, இல்லை சில சமயம் 1-2 மாதம் டெனண்ட் காலி பண்ணி காலியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 3.5 லட்ச ரூபாயே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சின்ன ப்ராப்பர்ட்டிஸில் தான் இவ்வளவாவது இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே ஆழ்வார்பேட்டை அந்த மாதிரி சவுத் சென்னையிலலாம் 5 கோடியிலேருந்து 6 கோடி ஃப்ளாட்டு, அதுவெல்லாம் 2 லட்சம் தான் போகுது. அதெல்லாம் கூட நான் பேசவே இல்லை. இப்போது நம்ம பெரிஃபரியில் அவுட்டரில் இருக்கிற 1 crore ப்ராப்பர்ட்டிஸு 25,000 to 30,000னா வருஷத்துக்கு 3 to 3.5 லட்ச ரூபா. நீங்களே ஈல்டு பார்த்துக்கங்க, 3 to 3.5%. ஒரு டீசெண்டான அதுலேயும் சரி ஓகே சார், இதில் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி முதல்லையே சொன்னீங்களே சார் 12 லட்ச ரூபா அந்த டாக்ஸேஷன் இல்லை, அதனால் எனக்கு இது ஃபுல் டேக்ஸ் ஃப்ரீனாலும் 3.5% தான். இதுக்கு ஒரு பெட்டர் எஃப்டி போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் எஃப்டிலையாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அதுலேருந்து வரக்கூடிய பணம் அந்த 12 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் அந்த எஃப்டியும் உங்களுக்கு டேக்ஸ் ஆகாது. அதுவும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கி தேதிக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கக்கூடிய காரணம், ஏன்னா 12 லட்ச ரூபாய்க்கு நமக்கு டாக்ஸேஷனுக்கான அவசியம் இல்லை. நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம், பசங்களை படிக்க வச்சாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இது நான் வந்து ரியல் எஸ்டேட் ஒரு வீடு அப்படிங்கிற இதை வந்து எவ்வளோ தூரம் தவிர்க்க முடியுமோ அவ்வளோதான் நல்லது. இன்ஃபேக்ட் நீங்கள் எஃப்டிலேயே கூட போட்டுங்க. எனக்கு அது எஃப்டி கூட நான் சொல்லுவேன் 6-7% கொடுக்கும். நீங்கள் அந்த 12 லட்ச ரூபா ஸ்லாபுக்கு கீழே இருந்துட்டிங்கன்னா 100% டேக்ஸ் ஃப்ரீயாக போச்சுன்னா நீங்கள் அந்த 7%ஏ பார்த்துக்கலாம். அந்த இன்ஃப்ளேஷன், பணம் வீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்களா, விலைவாசி உயர்வு, அதுக்கு அகேன்ஸ்டாவது ப்ரொடெக்ட் பண்ணும். எப்போ தேவையோ அப்போ அதுலேருந்து பணத்தை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் எஸ்டேட், ஃப்ரெஷ் ரியல் எஸ்டேட், ஃபிசிக்கல் ரியல் எஸ்டேட் பர்ச்சேஸ் அப்படின்னு, ஏன்னா அட்லீஸ்ட் இப்போ பிக் மெட்ரோஸ், லீடிங் மெட்ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை அக்ராஸ் இந்தியா சின்ன சின்ன சிட்டிஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு குஜராத், அகமதாபாத்தில் தான் ரெண்டல் ஈல்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுவுமே 4-5% தான். ஸோ ஒரு டொமஸ்டிக் ரெசிடென்ஷியல் ரெண்டல் ஈல்டு அப்படிங்கிறது 4 to 5% வருஷத்துக்கான ஈல்டு தாண்டறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கமர்ஷியல் ஸ்பேஸ் வாங்கி அங்கே இருக்கிற வாடகை, அந்த டெனன்சி கான்ட்ராக்ட் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது நமக்கு அவசியமே இல்லாத வேலை. இவ்வளோ வருஷம் வேலை பார்த்தாச்சு, நிம்மதியாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ இதை தவிர்க்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ரெண்டல் இன்கம் ஒரு 3%குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஜாஸ்தியாகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல சார்? ஏன்னா நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு இது ரெண்ட் கிடைக்கும், ஒரு இன்கம் வருது, எனக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது ஒரு வெல்த்தாக நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த 2 பர்பஸையுமே சால்வ் பண்ணுது இல்லை? நம்ம அதை எஃப்டிலையோ இல்லை மற்ற இதுலையோ போட்டோம் அப்படின்னா அது ஒரு வெல்த்தாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக. அதாவது இது பார்த்தீங்கன்னா எஃப்டியாக போட்டிங்கன்னா கொடுக்க முடியாது, நீங்கள் சொல்கிறது ரைட்டு. பட் நீங்கள் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் 2 ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம சொல்கிற மாதிரி இந்த 3%ங்கிறது ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியோட விலை சார் 1 கோடியிலேருந்து இன்னும் ஒரு 5-10 வருஷம் கழித்து ஒரு 3 கோடி 4 கோடி ஆச்சுன்னா அது எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்லது தானே. அந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட இப்போ REITs அப்படிங்கிற மாதிரி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற மாதிரியா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் வாடகை மாதிரி வரணும், ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருந்தால் அதையும் நான் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நம்ம REITs ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போய் ஒரு குறிப்பிட்ட தொகையை அங்கே கொடுத்தோன்னா அவங்க பெரிய கமர்ஷியல் டவர்ஸ், இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இந்த RR டவர்ஸ் மாதிரியான கமர்ஷியல் டவர்ஸ்லேயே ஏகப்பட்ட ஆஃபீஸஸ் இருக்குன்னா, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 கோடி இருக்கும். இதை நம்ம தனியாக வந்து வாங்க முடியாது. பட் இதுவே ஒரு REIT மூலிமா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் SPV அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா இது எல்லாமே செபி ரெகுலேட்டட் தான், ஏமாற்று கிடையாது. உங்கள்கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு ஃபினிஷ்டு ப்ராப்பர்ட்டியில் போடாமல் டெவலப்பிங் ப்ராப்பர்ட்டியில் போடுற அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கிடையாது. கரெக்டாக ஃபினிஷ் ஆகி அதுலேருந்து வாடகை வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸில் தான் இவங்க போட போகிறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வர வாடகையில் 90%
அதாவது அவங்களோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ்லாம் போக நெட் ரெண்டல் இன்கமில் 90%. இப்போ இந்த மாதிரி பில்டிங்லேயே ஒரு மாதத்துக்கு ஒரு லெட்ஸே ஒரு இமேஜினேஷன் 50 lakhs ரெண்ட் வருதுன்னு வைங்க. மெயின்டெனன்ஸ்லாம் போக ஒரு 40 லட்ச ரூபா மிஞ்சுது அப்படின்னா இந்த 40 லட்ச ரூபாயில் மினிமம் 90% இந்த யூனிட் ஹோல்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இருக்கிற யூனிட் ஹோல்டர்ஸ் REITயில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். இது ரெண்டல் ஆச்சு. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோடைய மதிப்பு ஒரு 200 கோடியிலேருந்து 250 கோடி ஆச்சுன்னா உங்களோட NAV ரைஸ் ஆகும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய அதே ஆஸ்பெக்ட் ஒரு வேல்யூ அப்ரிசியேஷன் ப்ரைஸ் ஆகுது, அதுவும் கேப்சர் ஆகுது. நீங்கள் கேட்கக்கூடிய ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் அதுவும் அப்பியர் ஆகுது. நான் சொல்லக்கூடிய அந்த டேக்ஸ் எஃபிஷியன்சி 12 லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தால் எதுவுமே டேக்ஸ் ஆகாமல் போகிறது, சேஃப்டி, அதுவும் அப்பீல் ஆகுது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் உங்களுக்கு சர்வ் பண்ணி லிக்விடிட்டியும் பாதிக்காமல் இருக்குது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் REITயோட மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி டிசைட் பண்ணி செல் அப்படின்னு பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா 2 நாளில் T+2 உங்களுக்கு பணம் வரும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி நம்ம அப்படி விற்க முடியுமா? ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டி எல்லா பேப்பரும் கரெக்டாக இருந்தாலே 6 months to 8 months ஆகும். அது நம்ம அவசரத்தில் வரோம்னு சொன்னால் மார்க்கெட்டில் இன்னும் அதுக்கான ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ இதை மாதிரிக்கும் இன்னி தேதியில் மார்க்கெட்டில் REIT மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக போடலாம். REIT சொல்கிறீங்க, பட் ரிட்டையரிஸ் வந்து மார்க்கெட் எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறது அட்வைசபிள் தானா சார்? நம்ம மார்க்கெட் எக்ஸ்போஷர் எடுக்கலைங்க. நம்ம இப்போ இந்த RR டவர்ஸ் மாதிரியான சூழ்நிலையில் போகிறோம். செபி ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால நம்ம வந்து அங்கே போய் மார்க்கெட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணல, கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கோவிட் மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் 100 வருஷத்துக்கு 50 வருஷம் 75 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அதெல்லாம் நம்ம நினச்சி இது பண்ணோம்னா ரோட்டில் கிராஸே பண்ண முடியாது. ஸோ நம்ம மார்க்கெட்டில் கண்டிப்பாக இதை இன்வெஸ்ட் பண்ணலை. நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், ரெண்ட்டு ஜாஸ்தியாக வரக்கூடியது, வேல்யூ அப்ரிசியேஷன் இருக்கக்கூடியது, நானே சொந்தமாக ஒரு பில்டிங்கை வாங்கி ஒரு கமர்ஷியல் ரெண்டலில் கொடுக்கறதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி நமக்கு கிடையாது. அதுவும் அந்த வயசில் தேவையும் இல்லை. பட் இது வந்து நம்ம மார்க்கெட்டில் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலை. நீங்கள் ஒரு கமர்ஷியல் டவர்ஸ் அதை மாதிரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இதெல்லாம் லிஸ்டடு, செபி ரெகுலேட்டட், எல்லாமே ஒரு வாட்ச் டாக்கோட அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் இருக்கக்கூடிய விஷயம். மார்க்கெட்டில் கண்டிப்பாக இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பியூர்லி நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, ரிட்டையரிஸ் வந்து அவங்களோட தேவைக்காக ரீட்ஸில் போடலாம் அப்படின்னு பேசுகிறோம், FDயில் கூட போடலாம், அந்த மாதிரி நிறைய சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்லாம் பார்க்குறோம். பட் அவங்களோட அமௌண்ட்லேயே ஒரு ஷேர் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும், கண்டிப்பாக இதை நான் அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு போர்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதை என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஈக்விட்டி பேஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அதாவது நான் என்னுடைய காலகட்டத்தில் நான் இருக்கக்கூடிய வாழ்நாளுடைய சமயத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு 20-25 வருஷத்துக்கு நான் பிளான் பண்ணிட்டேன். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் கண்டிப்பாக இயர் மார்க் பண்ணி கொடுக்க போகிறேன். அப்படிங்கிறப்போ ஒரு Nifty 50 இல்லை Nifty 50 ஈக்குவல் வெயிட் அதை மாதிரியான ஈக்விட்டி பேஸ் இண்டெக்ஸில் போட்டிங்கன்னா மினிமம் அதில் கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும். பட் நான் எனக்கு அதுக்கான மாசாந்திர செலவுக்கோ இல்லை வருஷ செலவுக்கோ இல்லை மெடிக்கல் நீட்ஸ்க்கோ அதுலேருந்து எடுத்துக்க போகிறது இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த சந்ததியினருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். அப்படின்னாக்க வேறு எதுலேயுமே போடாமல் தயவு செய்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மாதிரியான விஷயங்களில் போட்டால் வருஷத்துக்கு ஒரு 10% 11%ங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ரூல் ஆஃப் 72ன்னு சொல்லுவாங்க. 72 டிவைடட் பை உங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த காலகட்டத்தில் அந்த பைசா டபுள் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து 12% இருந்தால் 6 வருஷத்தில் டபுள் ஆகும் பைசா. 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா ஆகும், 2 கோடி ரூபா 4 கோடி ரூபா ஆகும், 4 கோடி ரூபா 8 கோடி ரூபா ஆகும். ஸோ நம்மளுடைய காலகட்டத்தில் அந்த டபுளிங் அப்படிங்கிறது 10% ப்ராடக்ட்லேயே ரொம்ப டீசெண்டாக இருக்கும். என்ன அதில் இருக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா கண்டிப்பாக மார்க்கெட் எக்ஸ்போஷர் உண்டு, ஈக்விட்டி எக்ஸ்போஷர் உண்டு, அண்ட் வாலட்டிலிட்டி உண்டு. பட் நம்மளுடைய தேவைகளுக்கு நம்ம அதில் கை வைக்க போகிறது இல்லை, நம்ம அடுத்த சந்ததியினருக்கு தான் கொடுக்க போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத்தோட சேஃப்டி, ரிலேட்டட் அமௌண்ட் ஆஃப் சேஃப்டி அண்ட் க்ரோத்தோட கொடுக்கறது நல்லது தானே. இப்போ நம்ம ரிட்டையரிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுனால நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணியிருப்பீங்க. யூஸ்வலாக அந்த ரிட்டையர் ஆனவங்க அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க சார்? அதாவது இப்போது அன்சொலிசிட்டட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ் ஆக்கத்தில் அது சொல்லணும்னா ஸோ கேட்பார் சொல் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ பண்ணார், இவர் ஏதோ பண்ணார், பக்கத்து வீட்டில் அது பண்ணாங்க, எதிர்த்த வீட்டில் இது பண்ணாங்க. சில பேர்லாம் வந்து அவருடைய பையன் ஏதோ இன்டர்நெட்டில் பார்த்து கிரிப்டோலலாம் போட்டானாம்ப்பா, அது வந்து பணம் வந்து மும்மடங்காக மாறிடுச்சு 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் அப்படின்லாம் பேசுகிறவங்களெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா கிரிப்டோ மாதிரியானதெல்லாம் வந்து நமக்கே, அதாவது என்னுடைய ஏஜுக்கு என்னுடைய பர்சனல் பணத்தையே நான் ஒரு 10 ரூபா கூட கிரிப்டோவில் போடுறதுக்கு அது எவ்வளோ தான் நான் வந்து லூசராகவே இருந்துட்டு போகிறேன். அதில் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் தான் எனக்கு அப்படின்னு என்ன வேணால் நிறைய பேர் சொல்லலாம்.
பட் இந்த மாதிரியான அன்சொலிசிட்டட் அட்வைஸை கேட்குறவங்க, அதாவது ஒரு எண்டில் ரொம்பவே சேஃபாக இருக்கணும்னு நினச்சிட்டு இன்னொரு எண்டில் இந்த ஃபுட்பால் கேமில் கோலி எங்கப்பான்னு கேட்டால் கோலி ஃபார்வர்டில் போய் ஆடுற மாதிரி ரிட்டையர்மெண்ட்டு இது நாள் வரைக்கும் ரொம்ப சேஃபாக இருந்துட்டு திடீர்னு கையில் வந்து ஒரு கார்பஸ் வந்தோடனே அவங்களுக்கு டக்குன்னு எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. இபிஎஃப் மாதிரி என்பிஎஸ் மாதிரியான இதில் வந்து அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டில் தான் ஒரு சேர அந்த 75 லட்ச ரூபா 1.5 கோடி 1 கோடின்னு அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்து வருது. அந்த சர்வீஸ் கிளாஸில் இருக்கிறவங்க தன்னுடைய முழு வாழ்நாளில் அந்த மாதிரி ஒரு தொகையை ஒரு சேர்க்க பார்த்ததில்லை. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவங்க ஒரு 10 பேர்கிட்ட பேசுகிறாங்க, இன்னொரு 10 பேர் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் மிஸ்செல்லிங் மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இப்போ மார்க்கெட்டில் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி, யாரையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, எல்லாமே அப்ரூவ்ட் ப்ராடக்ட்ஸ் தான். பட் அவருக்கு அந்த ப்ராடக்ட்டு தகுந்ததா அது கேட்டால் இல்லை. பட் ஆனால் மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட் வந்து அப்ரூவ் ப்ராடக்ட். ஸோ வந்து அந்த மாதிரி இந்த அன்சொலிசிட்டட் அட்வைஸ் அப்படிங்கிறத விட்டுட்டு உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மெதுவாக உட்காந்து அனலைஸ் பண்ணி சேஃபான ப்ராடக்ட்ஸில் போட்டு நீங்கள் வண்டி ஆரம்பிங்க. ஏன்னா இன்றைக்கி சொன்ன மாதிரி டாக்ஸேஷன் எஃபிஷியன்சி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் அந்த மாதிரி அட்வைஸ் அந்த மாதிரி கரெக்டாக உங்களுடைய நம்பகத்தன்மை அந்த சர்க்கிள்குள்ளே இருந்து அவங்க அந்த ட்ராக் ரெக்கார்டு பணத்தை மேனேஜ் பண்ணியிருக்கிற ட்ராக் ரெக்கார்டோடு பண்ணாங்கன்னா அவங்க சேஃபாக இருக்கலாம். டாக்ஸேஷன்லேயும் இப்போது நிறைய ரிலாக்ஸேஷன் வந்ததுனால அதை விட்டுட்டு என்கிட்ட ஒரு சேர பைசா வந்துருச்சுன்னு இந்த அன்சொலிசிட்டட் அட்வைஸ் பின்னாடி போனாங்க. நான் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கேன், அதனால் இந்த வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்துட்டேன், டெலிகிராம் சேனலில் சேர்ந்துட்டேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேர் எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சார் நான் தான் இப்போது வேலைக்கு போகிறது இல்லையே, காலையில் 9:15 உங்களுக்கு வேலைக்கு போகிறது இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணுங்கள், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் அப்புறம் 2-3 மாதத்தில் பயங்கரமாக லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அன்சொலிசிட்டட் அட்வைஸ், ஏன்னா அவங்களுக்கு பணம் இது வரைக்கும் பார்க்காத அளவு ஒரு தொகை ஒரு சேர வர்றதுனால அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ரிட்டையரிஸ் எப்படி அவங்களோட பணத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.